ஸோ லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் இருக்குன்னா மேட்ரிக்ஸ் ஏ விசஸ் முட்டம் 2 டீம் மேட்ச். பேட்டிங் எண்டில் மேட்ரிக்ஸ் முதல் பந்து கேட்சுக்கான சான்ஸ், முக்கியமான கேட்சாக இருக்க போகுது. ஸோ நல்லா டேக்கனுங்க. ஸோ டேனி அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ பவுலிங் சைடில் முட்டம். ஸோ முதல் பந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு விஷ்ணு. ஸ்ட்ரைன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்பின் லெஃப்டி பேட்ஸ்மேன். ஷார்ட் 6 போயிருச்சுங்க. ஸோ குவாலிட்டியான பேட்டர். ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஸோ தரமான லெஃப்டி பேட்ஸ்மேன். ஸோ நேத்தகண்டையில் களியக்காவலையில் வீடியோ ஷூட் பண்ண போயிருந்தேன். ஸோ அங்கே இருந்த ஒரு கிரவுண்டில் ஸோ 6 பாலுக்கு 6 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஓஸ்கோ நடத்தக்கூடிய ஸோ 60,000 ரூபா டோர்னமெண்ட்டில் 6 பாலுக்கு 6 6 பதிவு பண்ணியிருந்தார். வைடு ஷார்ட்டுங்க ஏந்திட்டார். 6 போயிருச்சுங்க. ஸோ பேக் டு பேக் 2 6 சாரி 6.6. ஸோ அஸ்பின் அவரோட பேட்லேருந்து அப் டு வாக்கிங் லைனில் போட்ட வந்து நல்ல கம்பேக்கிங் பால் டாட் பால். ஷார்ட்டுங்க 6 போயிருச்சு. சிங்கிள். ஒரு ஓவர் முடிவில் 20 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க மேட்ரிக்ஸே. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிற நியூ பால் ஸ்ட்ரைன் ஆஸ்பின் டாட் பால். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் 6 போயிருச்சு. ஷார்ட் 6 போயிருச்சான்னு பார்க்கும்போது 6ங்க. ஷார்ட் அகைன். ஸோ ரொம்ப தூரம். ஸோ ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணிட்டு அஸ்பின் அவரோட பேட்லேருந்து. ஸோ உடம்புலேயே பட்டிருக்கு டாட் பால். நல்லா கம்பேக்கிங் பால். லாஸ்ட் 1 பால். சிங்கிள் ரன். இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவர்லேயும் 6 பதிவு பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடியல 39. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க மேட்ரிக்ஸே. மூணாவது போகிறதுக்கு நபி. சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஐயோ. ஸோ டால் மேன் தான். ஸோ கைப்பட்டு 6 போயிருச்சு. செகண்ட் பால் சான்ஸ் ஆஃப் கேட்ச். தூக்கி போட்ட பந்து. ஸோ கரெக்டான டைமில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாருங்க நபி. ஸோ முதல் 2 பந்துக்கு ஸோ கேட்ச் சான்ஸ் ஆகிருந்துச்சு. முதல் பந்து 6 போயிருச்சு. ஸோ அடுத்த பந்து விக்கெட்டை எடுத்துட்டார். ஸ்ட்ரைனில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். ஷார்ட் 6 போயிருச்சுங்க. ஸோ ரெண்டாவது 6. 3 பாலுக்கு 2 6 பதிவு பண்ணுறாங்க மேட்ரிக்ஸ் டீம். ஷார்ட் அகைன் ஸ்லாட்டில் இருந்த பந்து. அனதர் ஒன் 6 பேக் டு பேக். ஸ்லோயர் ஒன் விக்கெட்டுங்க. செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஸோ நல்லா போட்டார். ஸ்லோயர் ஒன்னா தூக்கி போட்ட பந்து. நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட் ஏந்திட்டாருங்க. 6 போயிருச்சு. 3 ஓவர் முடியல 63. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க மேட்ரிக்ஸ். நியூ போலர் சான்ஸ் ஆஃப் கேட்ச். நல்ல சேக் அண்ட் விக்கெட்டுங்க. செகண்ட் பால் ஸ்டைல் வினோத். ஸோ அவரோட கையிலேயே டாட் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஸோ தடுத்து போட்டு பவுண்ட்ரியும் போயிருச்சுங்க. கடைசி 3 பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து. நல்ல பவுலிங் டாட் பால். லாஸ்ட் 2 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6 போயிருச்சுங்க. லாஸ்ட் 1 4th ஓவரோட நாட் கனெக்ஷன். ஃபுல் அண்ட் ஃபேஸில் ஃபுல் டாஸ் லெக் சைடு சிங்கிள் ரன். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 75. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க மேட்ரிக்ஸே. லாஸ்ட் ஓவர் போகிற நியூ பாலர் நல்ல சேக்கன். ஸோ இழுத்து போட்டார் கையை அங்கே அந்த பக்கம். ஸோ கேட்ச் எடுத்துட்டாருங்க ஸோ நபி. ஸோ 80 ரன் 90 ரன்னுமே ஸோ அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் பிளேயர்ஸ் ஸோ முட்டம் டீம்லேயும் இருக்கிறாங்க. ஸ்டைனில் மனோஜ் பேட்ஸ்மேன். நாட் கனெக்ஷன் சிங்கிள் ரன். அப் டு வாக்கிங் லைன் single.
டாட் ப்ளஸ் சிங்கிள். லாஸ்ட் 2 balls 6 போயிருச்சு. லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க, ரொம்ப தூரம் போயிடுச்சு. இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 90 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க மேட்ரிக்ஸே. 91 ரன் பதிவு பண்ணால் முட்டம் டீம் வந்து வின் பண்ணலாம். ஸோ பவுலிங் லைனப் நல்லா இருக்குது. அதே சேம் டைம் அளவுக்கு அந்த பக்கம் பேட்டிங் லைனப்பும் இருக்குது. ஸோ விக்கெட்ஸை ஃபஸ்ட்டே பிடிக்கலனா கண்டிப்பாக மேட்சை டஃப்பாக எடுத்து கொண்டு போவாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 100+ அடித்தாலுமே திருப்பி அடிக்கலாம். ஸோ 6s வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்கன்னு பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஸ்டைன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நபி ஷாட்டுங்க, முதல் பந்து ரொம்ப தூரம் 6. ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு டேனி முதல் பந்தை 6-ஆக மாற்றிருக்கார் நபி. ஸோ நபியோட விக்கெட்டு ஃபஸ்ட்டு ஏர்லியாகவே எடுக்கலைன்னா கண்டிப்பாக 6s நிறைய பதிவு பண்ணுவார். ஸோ ஒன் சைடாக மேட்ச் எடுத்து கொண்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரியான கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். ஸோ முதல் பந்தை 6. ஷார்ட் அகைன் நோ பால் கொடுத்துருக்காங்க. அனதர் 1 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு நபி. ஸோ 2 பேட்டர்ஸ் இவங்க டீமில் உண்டு, நபி கிறிஸ்பின்னு. ஸோ 2 பேருமே குவாலிட்டியாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று தான். ஸோ நபியோட விக்கெட்டு யாரையாவே பிடிக்கலைன்னா கண்டிப்பாக மேட்ச் எடுத்து கொண்டு போவார். ஸோ போன பால் நோ பால்னு சொல்லியிருந்தேன், நோ பால் இல்லையா. ஸோ நபி அவரோட விக்கெட்டிங்க லாஸ் ஆகுது. அப்போ ஸ்ட்ரைனர் நியூ பேட்ஸ்மேன் சிங்கிள். ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட வந்து டாட் பால். ஸ்டார்ட்டுங்க 6 போயிடுச்சு. ஒரு ஓவர் முடிவில் 20, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க முட்டம். செகண்ட் ஓவர் போகிறது அனு, நல்ல டேக் அண்ட் விக்கெட். ஸ்ட்ரைனர் நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கான்னு பார்க்கும்போது ஸோ கிளியர் ஆயிடுச்சுங்க. ஸோ முதல் பந்தை 6-ஆக மாற்றுறாரு விஷ்ணு. ஸோ ஓவருக்கு 3 6 வச்சு வந்தாலே மேட்ச் வந்து ஸோ எடுத்துருவாங்க. ஸோ பேட்டிங் டீம் ஸோ டாட் இல்லாமல் 3 6s வரணும். ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட வந்து டாட் பால். பேக் சைடு சிங்கிள். டிஃபென்ஸ் டாட் பால். ஷார்ட்டுங்க 6 போயிடுச்சு. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவரில் 2 6 பதிவு பண்ணுறாங்க. 2 ஓவர் முடியல 33, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் நிகாஸ் க்ளீன் போல்டுங்க, விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால் சான்ஸ் ஆஃப் கேட்ச், நல்ல டேக் அண்ட் விக்கெட். ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து நிகாஷ். ஷார்ட்டு ஃபுல் டாஸ் 6 போயிடுச்சுங்க. ஸோ இனி இருக்கக்கூடிய பந்து எல்லாமே 6-ஆக மாற்றிச்சினால் 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 ஓவர் முடியல 45 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க முட்டம். நியூ பவுலர் வினோத் ஸோ 47 ரன் பதிவு பண்ணும். முதல் பந்தை ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட வந்து டாட் பால். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மறுபடியும். ஸோ ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ பயங்கரமாக அடிக்குது. ஸோ அதன் காரணமாக ஸோ ஃபோன் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்க போகுது. 47 ரன் அடிக்கணும். செகண்ட் பால் ஒய்டு, சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஸோ விக்கெட்டாக இருந்தாலும் விக்கெட் இல்லை. ஸோ போன பால் நோ பால் போட்டார். ஸோ மேக்ஸிமம் இந்த ஓவரில் 3 6க்கு மேலே பதிவு பண்ணால் மட்டுமே தான் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஸோ முட்டம் டீம். ஸோ இன்னும் 4 பால் இருக்குது. டாட் பால். ஸோ போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட வந்து டாட் பால். ஷார்ட் 6 போயிருச்சுங்க. கடைசி 8 பால் 8 பாலுக்கு 37 ரன் பதிவு பண்ணும். ஸோ இனி இருக்கக்கூடிய 2 பால் 6s வந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் ப்ரெஷராக போகும். ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் போன பால் வைடு. ஸோ 38 அடிக்கணும். ஸோ இப்போ 37. ஷார்ட்டுங்க 6 போயிடுச்சு.
ஸோ இன்னும் ஒரு 6 அடித்தா ஸோ மேட்ச்சு பேட்டிங் சைடும் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 6 அசால்ட்டாக அடிக்கலாம். லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். ஷாட்டுங்க, ஸ்லாட்டில் இருந்த பந்து ரொம்ப தூரம் போகுது. ஸோ மேட்சோட மொமெண்டத்தை அவங்க பக்கம் எடுத்து கொண்டு போகிறாரு. 4 ஓவர் முடிவில் 67 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. முட்டம் 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 6க்கு 24. ஸோ மேட்சோட மொமெண்டம் ஸோ பேட்டிங் சைடும் வந்துருச்சு. ஸோ 6க்கு 4 6 பாசிபிள் தான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் ஃபைனல் போகிறதுக்கு மேட்ரிக்ஸ் டீமுக்காக விஜின் ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். முதல் பந்தை ஒய்டு. ஸோ ரன் அவுட். ஸோ மதன் இந்த ஒரு மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிளாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஸோ உள்ளே வச்சு ஓடி ஸோ கரெக்டு தான். ஸோ பேட்டில் நல்லா மீட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரணும். ஸோ நிறைய பால் ஸ்ட்ரைக் எடுக்கணும் 6 பாலில். ஐயோ லெக்கட்டர் மாதிரி டாட் பால். 3 6 தான் மேட்ச்சு. ஷாட். ஸோ கிளியர் பண்ணிட்டாரு மதன். ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு ஒர்த்தாக போயிட்டுருக்கு. ஷாட் அகைன், ஸ்லாட்டில் இருந்த பந்து another 1 6 பேக் டு பேக். ஸோ மேட்ச்சு வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ கடைசி 3 பாலுக்கு 11 ரன் பதிவு பண்ணணும். ஸோ இந்த பால் மேட்ச் பாலாக இருக்க போகுது. ப்ரெஷர் கிரியேட் பண்ணக்கூடிய பால் அடிச்சுட்டாருங்க. 6 போயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பேட்டிங் சைடு கொடுக்காம. ஸோ 3க்கு 11. ஸோ இப்போது 2க்கு 5 ரன்னாக மாறிடுச்சு. கடைசி 2 பாலுக்கு 5. ஸோ முட்டம் டீமுக்காக உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கிறாரு மதன். ஷாட் 6 போயிடுச்சு. ஸோ 1 மேனை இங்கே அடிச்சு முடிக்கிறாரு மதன். வெல் பிளேடுங்க. ஸோ குவாலிட்டியான பேட்டிங். செமிஃபைனலுக்கு என்ட்ரு பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறாரு மதன். ஸோ முட்டம் டீமுக்காக ஸோ ஒர்த்தான பிளே. ஸோ உள்ளே வச்சு ஓடினதுக்கு மேட்சே முடிச்சு விட்டுட்டாரு. ஸோ 4 டீம் உள்ளே இருக்கிறாங்க. கிக்கோட்டாஸ், முட்டம், அதே மாதிரி மேட்ரிக்ஸ் பி, கிக்கோட்டாஸ் பி, மொத்தம் 4 டீம் செமிஃபைனல் என்ட்ராக இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் செமிஃபைனல் மேட்சாக இருக்க போகுது.